சட்டசபையில் அசம்பிளியே அதிர்ற மாதிரி ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, நானே சாட்சி, நானே லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு மாசா மைக் பிடிச்சு பேசின இந்த நபர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தான். ஆனால் இப்போ மேட்ரு கொஞ்சம் தலைகீழாக மாறப்போகுது. அடுத்த சில நாட்களில் மரிய வில்சன் மேலே தீவிரமான விசாரணை வரலாம். ஜெயிலுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு கிளம்பியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் மரிய வில்சன் இவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்கினார்? இதோட பின்னணியில் இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன? அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச அடிதடி சம்பவங்கள், அராஜக வழக்குகள், இதெல்லாம் பார்க்குறப்போ இவர் உண்மையிலே ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் தானோ அப்படிங்கிற பேச்சுகளும் கிளம்பி இருக்கிறது. எல்லாத்தையும் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். சட்டசபையில் விவாதம் நடக்கிறப்போ அமைச்சர் மரிய வில்சன் திடீர்னு எழுந்து பேசுகிறார். கடந்த ஆட்சியில் தனியார் பள்ளி அனுமதி வாங்குறதுக்கு தீநகரில் குளோபல்னு ஒரு இடத்துல வச்சு கோடிக்கணக்கில் பணம் லஞ்சமாக வாங்கினாங்க. அதுக்கு நானே நேரடி சாட்சி. என் சொந்த பள்ளிக்கு அனுமதி வாங்குறதுக்கே நான் தான் கைவிட பணம் கொடுத்தேன். என் மேலே கேஸ் போட்டாலும் சரி, டிஃபமேஷன் போட்டாலும் சரி, எந்த இடத்துல யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு என்னால் நச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு யார் பேசியிருக்கிறா? நிதியமைச்சர் சட்டசபையில் பேசியிருக்காருங்க. ஏதோ ஹீரோயிசம் பண்ணதை நினச்சி பேசியிருக்காரு. ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம நாட்டு சட்டப்படி லஞ்சம் வாங்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே அளவுக்கு லஞ்சம் கொடுக்கறதும் மிகப்பெரிய குற்றம். லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் இப்படி சொன்னால் கேஸ் போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மாநிலத்துடைய நிதியமைச்சரே, அதுவும் சட்டசபையில் நின்று நான் லஞ்சம் கொடுத்தேன்னு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாருன்னா சட்டம் வேறு சும்மா விடுமா? விடக்கூடாது இல்லை. உடனே நம்ம முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதான் ஒத்துக்கிட்டாருங்க, அவரே ஒத்துக்கிட்டாரு லஞ்சம் தந்ததா, அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக மரிய வில்சன் மேலே வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையே கூட்டுறாரு. இங்கே தான் மரிய வில்சனுடைய திட்டம் அடியோடு சொதப்பி இருக்கிறது. பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லிக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும். அவர் என்ன நினைச்சாருன்னா, அசம்பிளிக்குள்ளே நம்ம என்ன பேசினாலும் சட்டசபை சிறப்பு உரிமைகள் மூலமாக நம்ம வெளியில் யாரும் கேஸ் போட முடியாது, நம்ம மேலே டிஃபமேஷன் வழக்கெல்லாம் நம்ம யாருமே தொடர முடியாது அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ஆனால் சட்டசபையில் நின்று என்ன வேணாலும் பேசலாம் முடியாது. லஞ்சம் கொடுத்ததை சட்டசபையில் நின்று இவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா இதை விட பெரிய ஆதாரம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம மரிய வில்சன் கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் லஞ்சம் கொடுத்ததா சொல்கிறீங்க இல்லையா, எதுக்கு லஞ்சம் கொடுத்தீங்க? என்ன காரணத்துக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க? உங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய உரிமைக்காக இல்லை அனுமதிக்காக ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க இல்லையா? ஏன் லஞ்சம் கொடுத்து அனுமதி வாங்கணும்? அப்போ நீங்கள் முறைகேடுகளோடு உங்களுடைய கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றீங்களா? அப்போ என்ன முறைகேடை நீங்கள் செஞ்சீங்க? எந்த முறைகேட்டிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் லஞ்சத்தை கொடுத்தீங்க? இல்லை நாங்கள் நேர்மையாக தான் நடத்துகிறோம், எங்களை கட்டாயப்படுத்தி இவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு இவர் சொன்னார் அப்படின்னா, லஞ்சம் உங்களிடம் கேட்கப்பட்ட போதே உண்மையிலேயே உங்ககிட்ட எந்த தவறுமே இல்லை, நீங்கள் உத்தமருங்க, 100% உண்மையாக நேர்மையாக எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னா, அப்படி தான் உங்கள் கல்வி நிறுவனத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நேர்மையான எவனும் லஞ்சம் கொடுக்க மாட்டான். இது மாதிரி
ஏன் தப்பு செஞ்சவன் லஞ்சம் கொடுப்பான், தப்புல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் லஞ்சம் கொடுப்பான். எல்லாவற்றையும் நேர்மையாக செய்கிற நீங்கள் ஏன் லஞ்சம் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீதிமன்றத்துக்குள்ள போயிருக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் சரியாக வச்சுருக்கிறோம், இவங்க லஞ்சம் கேட்குறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நீங்கள் போயிருக்கணுமா இல்லையா? இல்லை, நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம், லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகாராவது கொடுக்கணுமா இல்லையா? லஞ்சம் கேட்குறாங்கங்க, பள்ளி கல்வித்துறை இந்த அதிகாரிகள் கேட்குறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. எத்தனையோ பேர் அப்படி மாட்டி விட்டுருக்காங்கங்க அதிகாரிகளை. அதை எதுவுமே நீங்கள் செய்யாமல் இப்போ வந்து சட்டசபையில் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்களே. சரி, கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க, மிரட்டுவாங்க, அந்த மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படியே கூட இருக்கட்டுமே. இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்து 3 மாத காலம் ஆகுது இல்லையா? இந்த 3 மாதத்தில் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? திமுக உங்களுடைய தீய சக்தி தானே, தீய சக்தியை வீழ்த்த தானே நீங்கள் வந்தீங்க. கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய ஊழல் முறைகேடுகள் இது எல்லாவற்றையும் ஒழிப்பதற்கு வந்தவர்கள் நாங்கள் தானே நீங்கள் சொன்னீங்க, அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எடுக்க வேண்டியதானே. உங்கள் கையில் தானே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நீங்கள் வந்து யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை வளையத்துக்குள்ளாடி அவங்கள கொண்டு வாங்க. பள்ளி கல்வித்துறைன்னா அன்பில் மகேஷ் அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளாடி கொண்டு வாங்க. அதுதானே எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதை செய்கிறத விட்டுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நானே சாட்சி, சாட்சியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? போங்கங்க, போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விடுங்க, நடவடிக்கை எடுங்க. நீங்கள் உத்தமர்னு நிரூபிங்க. முடியாது. ஏன்? இவர் லஞ்சம் கொடுத்துருக்காருல்ல, இவர் தான் முதல்ல சிக்குவார். லஞ்சம் கொடுத்த இவர் தான் அங்கே சிக்குவார். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொன்னது மாதிரி இவர் மேலே முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து இவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளாடி கொண்டு வரணும். அப்போ தான் இவரும் மாட்டுவார், அன்பில் மகேஷும் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியாது யாரெல்லாம் சிக்க போகிறாங்க அப்படின்னு. எல்லாம் ஒரே குட்டையில் உருண மட்டைகள் தானே. இப்போ உடனடியாக இவர் வந்து ஒரு அமைச்சருங்க, ஒரு அமைச்சர் நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இந்நேரம் தூக்கியிருக்கணும் அவரை. சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலை, அது அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அது இருக்கட்டு. இந்த அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா, அவங்க வரணுமா இல்லையாங்க? அமலாக்கத்துறை உடனடியாக இங்கே வரணும். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் செந்தில் பாலாஜி தொடங்கி பொன்முடி, துரைமுருகன், கே என் நேரு என்று சொல்லி நிறைய அமைச்சர்கள் எல்லாம் அமலாக்கத்துறை குறிவைத்தது. அந்த அமலாக்கத்துறை இப்போ வாங்க, இவர் லஞ்சம் கொடுத்தார் இல்லையா, அந்த பணம் கருப்பு பணமா இல்லை வெள்ளை பணம் தான் கொடுத்தாரா, பிளாக் மணியா ஒயிட் மணியா, இதில் கொடுத்தாரு. இவர் கொடுத்த அந்த லஞ்ச பணம் எங்கிருந்து வந்தது, அதில் ஏதாவது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகள் இருக்கிறதா, இது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கணும். அமலாக்கத்துறை இவரை விசாரணை வளையத்துக்குள்ளே எடுக்கணும். வாங்க, அமலாக்கத்துறை வரணும், இவரை கைது பண்ணுங்க. லஞ்சம் கொடுத்த காரணத்திற்காக தன்னுடைய குற்றத்தை தானே சட்டசபையில், எவ்வளோ புனிதமான ஒரு சபை, அந்த சபையில் நின்று நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போ லஞ்சம் கொடுக்கறது தவறு இல்லைன்னு சொல்ல வர்றாரா? இந்த நாட்டினுடைய அமைச்சர் நானே லஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் யார் வேணாலும் லஞ்சம் கொடுங்க, எங்கள் ஆட்சி காலத்தில் லஞ்சம் ஊழல்லாம் இருக்காதுன்னு நாங்கள் வெளியே சும்மா சொல்கிறது, நானே லஞ்சம் கொடுத்துருக்குறேன் போன ஆட்சி காலத்தில், அதையே நான் சரின்னு தான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் லஞ்சம் கொடுங்கள், எங்களுடைய அமைச்சர்கள் லஞ்சம் கேட்க வருவார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சிக்காரங்க லஞ்சம் கேட்க வருவாங்க. ஏற்கனவே கேட்டு தானே இருக்கிறாங்க. இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு எல்லாம் கேட்டாங்க இல்லையா, 15 லட்ச ரூபா பேரம் பேசின ஆடியோ எல்லாம் வெளியாச்சு இல்லையா. அப்போ அது மாதிரி லஞ்சம் கேட்க வருவாங்க. அப்போ நீங்கள் லஞ்சம் வந்து அதை வந்து கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்களா? என்ன செய்தி சொல்ல வர்றீங்க மிஸ்டர் மரியவில்சன் அவர்களே? இதுதான் நீங்கள் கொண்டு வரக்கூடிய தூய நிர்வாகமா? இதுதான் தூய சக்தியா? இதுதான் லஞ்சத்தையும் ஊழலையும் நீங்கள் ஒழிக்கக்கூடிய அழகா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், ஒரு பைசா ஊழல் லஞ்சம் இல்லை அப்படிங்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். உங்கள் அமைச்சரவையில் இருக்கிறவரே லஞ்சம் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க என்னென்னு, ஏன்பா யாருக்குப்பா லஞ்சம் கொடுத்தா, எவ்வளோப்பா கொடுத்தா, என்ன காரணத்துக்குப்பா கொடுத்த, கேட்டு நீங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா அப்போ சட்டசபையில் நின்னே ஒருத்தர் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறத வந்து இந்த அரசு ஏற்கிறதா? அப்போ இதுதான் லஞ்சம் ஒழிப்புக்கு எதிரான உங்களுடைய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிர்வாக செயல்பாடா? எப்படி நம்ம இதை பார்ப்பது? இதுக்கு முதல்ல பதிலளிக்க வேண்டியது முதலமைச்சர் விஜய் அவர்கள். உங்களை நம்பி தான் மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க, நீங்கள் லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பீங்கன்னு. ஆனால் அவங்க கூடவே இருக்கிறவர் லஞ்சம் கொடுத்தேங்கிறாரு. அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்குங்க. மரியவில்சன் அவர்கள் அமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவருங்க. இந்த பேச்சு மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே இவர் மேலே அடிதடி வழக்கெல்லாம் இருக்குது. நம்ம அது குறித்து கடந்த காலங்களில் நம்ம பேசணும். வேணா
ஒரு பேட்டை ரவுடி என்ன வேலை செய்வாரோ அந்த வேலையை தான் இவர் செஞ்சார். இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போ லஞ்சம் வேற. அப்போ 3 மாசத்துல இவ்வளோ செய்திகள் வெளியே வருது அப்படின்னா அப்போ இதெல்லாம் அதிகாரத்தில் இல்லாத நேரம் செஞ்சது. அது ரொம்ப கவனமாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய செய்தி. இதெல்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சது. அதிகாரம் இல்லாமலே இவ்வளோ முறைகேடுகள், மோசடிகள், ரவுடித்தனத்தை செய்த மரிய வில்சன் போன்றவர்கள் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா இந்த 3 மாசத்துல என்னெல்லாம் முறைகேடுகள் செஞ்சாங்க, எங்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கிறது தெரியல. சரி, இந்த 3 மாசத்தை விடுங்க, இனி அடுத்து இன்னும் 4.5 ஆண்டு காலம் இருக்கிறது இல்லையா? இந்த 4.5 ஆண்டு காலம் இவரை போன்ற நபர்கள் எல்லாம் தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றால் அப்போ இது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அது நமக்கு தெரியலை, இது எங்கே போய் நிற்க போகிறது என்று தெரியலை. உடனடியாக மரிய வில்சன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீது இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த தாவேக அரசு நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகவாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக மரிய வில்சன் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து இந்த லஞ்ச பணம் கைமாறியதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, மரிய வில்சனோடு இது நிற்கப் போகிறதா, இல்லை திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிக்கப் போகிறார்களா என்பதை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம், ஏதாவது செய்ய போகிறாங்களா, இல்லை வழக்கம் போல் ஒரு அரசியல் நாடகத்திற்காகத்தான் இந்த பேச்சுகள் எல்லாம் பேசப்படுகிறதா என்பதை பார்ப்போம்.